ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேடி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் 50 தாம பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 50th கிளாஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பாதி கிளாஸஸ் முடிஞ்சு மேம். இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் தான். உங்களோட ரெக்கார்ட் ஒர்க்லாம் நான் வந்து ஈகராக பார்க்க போகிறேன் மேம். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் மேம். ஏதாவது ஒரு வீக் வந்து வீடியோ போட முடியல அப்படின்னாலும் ரொம்ப புரிஞ்சுக்கிறீங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. போன வீக் வந்து கொஞ்சம் உடம்பு முடியல மேம், அதனால தான் போட முடியல. ஆனால் எல்லாருமே வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் உடம்பு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசியிருந்தீங்க மேம். அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு நன்றி. கிளாஸஸ் எடுத்து வச்சுடுறேன் மேம், அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போடுங்க மேம். இன்கேஸ் எதனா 1-2 வீக் மட்டும் போட முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேம். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மேம். திரும்ப இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜர்தோசிலே ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்புறம் கொடி மாதிரிலாம் போடணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் இதை யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். நார்மலாக சில்க் த்ரெட்டில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணோம்ல மேம், சேம் அதே தான் ஜர்தோசியில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஜர்தோசி போட்டு பழகிறப்பே தெரியும், எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே அது பார்க்கறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக அழகாக இருக்கும் மேம். அப்புறம் இன்னொரு சின்ன அப்டேட்டு, எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க மேம், இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா ஆரி ஒர்க்குக்கு, சாரி ப்ரீப்ளீட்டிங்க்குன்னு சொல்லிட்டு. எவ்ரி சண்டே சாரி ப்ரீப்ளீட்டிங் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஆரி ஒர்க்குக்கு நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லை கிளாஸ் இவ்வளோ போயிடுச்சு இப்போ ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து உங்களை நான் கைட் பண்ணிடுவேன் மேம். சாரி ப்ரீப்ளீட்டிங்க்கும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மேம், நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் மேம், ஏன்னா 50வது கிளாஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஸ்கேல் வச்சு ஒரே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஜர்தோசியை வந்து ஈக்குவலாக கட் பண்ணோம் மேம், அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இதுக்கு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப எலாங்கேட் பண்ணி எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஜர்தோசி எடுத்துக்கிறோம்ல மேம், ஃபஸ்ட்டு வந்து இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் ஜர்தோசி எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க அப்படின்னா மேம், ஃபஸ்ட்டு இதை வந்து பாதியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒன்று தான் வச்சுட்டு இந்த இதை மட்டும் ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். இதை வந்து பாதியை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இதை வந்து பாதியை எடுத்துட்டோன்னா எங்கே கட் பண்ணணும், இங்கே கூட கட் பண்ணிடலாம். திரும்ப இதை 2ஐயும் மடக்கி இதை பாதியாக கட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது தான் நமக்கு ஜர்தோசியில் ஈக்குவலாக கிடைக்கும் மேம். 1-2 பிசு இருந்தால் இருந்துட்டு போகுது, மற்றபடி எல்லாமே ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இங்கே ஒரு கட் பண்ணிடலாம். திரும்ப இதையும் மடக்கி இதை ஒரு கட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வெட்டணும் மேம். இந்த இதில் வந்து ரொம்ப பெருசாக எடுக்க தேவையில்லை. ஸ்டெம் ஸ்டிச் எவ்வளோ எடுப்போம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுப்போமா, அது மாதிரி மட்டும் எடுத்தால் போதும். இதில் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக இருக்கிறத மட்டும் வந்து வெட்டிடலாம். இந்த 4 ஈக்குவலாக இருக்குது மேம். இதை வந்து இங்கே பாருங்களேன். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வெட்டுறீங்கன்னா அடுத்து எல்லாமே இதே அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு 2-3 தடவை வெட்டினீங்கன்னா உங்களுக்கே அளவு தெரிஞ்சிடும், இந்த அளவில் தான் நம்ம வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த 3ஐயும் எடுத்து ஈக்குவலாக வச்சுட்டு வெட்டிடலாம். கடைசியாகவும் பிடிச்சிட்டு வெட்டிட வேண்டியதான். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நார்மலாக எப்பவும் போல கீழே நாட் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த லைனில். எப்பவும் போல் இந்த லைனில் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு நாட் போட்டு நான் எடுத்துக்கிறேன். நாட் போட்டு எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி எடுத்து இதுக்குள்ளே விடுறேன். விட்டுட்டு இங்கே பாருங்களேன், எப்பவும் போல் அப்படியே தள்ளிவிட்டு இங்கே எனக்கு முடியுதா, அப்போ இங்கே எனக்குள்ளே குத்தி என்ன பண்ணுவேன், இங்கே எனக்குள்ளே ஒரு குட்டி நாட் போட்டுட்டு, குட்டி நாட்னா ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு இதுக்கு பாதி அளவு எங்கே இருக்குது மேம், இங்கே இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், அங்கன போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச். நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டது அதே தான். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அடுத்து வந்து இன்னொரு ஜர்தோசி அப்படியே லோட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், இங்கேருந்து இழுத்துட்டு வந்து இந்த லைனை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, இந்த லைனில் தான் இருக்கணும். இங்கே ஒரு நாட் போட்டுட்டு இதுக்கு பாதி அளவுனா எங்கே இருக்கும் மேம், இங்கே இருக்கும். அப்போ இங்கே போயிட்டு மறக்காமல் இன்னொரு லாக்கு போட்டால் தான் அதுக்குள்ளே நமக்கு நிற்கும், நல்லாவே தெரியும். திருப்பி அடுத்து 3ஆவது லோட் பண்ணுறேன். 3ஆவது வந்து அப்படியே உள்ளே விட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்களேன், இதை வந்து இப்படி நான் உள்ளே தள்ளிவிட்டு இங்கேனக்குள்ளே போடணுமானா போடக்கூடாது, எங்கே வரணும், லைனுக்கு தான் நம்ம வரணும். உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம சில்க் த்ரெட்டில் போட்டது அப்படியே ஜர்தோசியில் போடுறோம். இது பாதி அளவுக்கு மேலே போயிட்டு இங்கேனக்குள்ளே ஒரு குட்டி நாட் போட்டு எடுத்துடுறேன். திரும்ப என்ன பண்ண போகிறேன், அடுத்த ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு இழுத்துட்டு
தள்ளிட்டு எங்கே வரணும், லைனுக்கு தான் வரணும். அதுக்காக தான் லைன் போட்டு போடுங்க மேம்னு சொல்கிறேன். இங்கனக்குள்ளே வந்து ஒரு குட்டி நாட் போட்டுட்டு திரும்ப இதுக்கு பாதியளவு எங்கே மேம் இருக்குது, இந்த ஜர்தோசிக்கு இங்கே இருக்குது. இங்கனக்குள்ளே ஒரு நாட் உள்ளே எடுத்துகிட்டு குட்டியாக அங்கனக்குள்ளே ஒரு நாட் போடணும். அப்போ தான் அந்த நூல் வந்து நமக்கு ரிவர்ஸில் வராமல் இருக்கும். அடுத்த ஜர்தோசி எடுத்துடுறேன். அதை எடுத்துகிட்டு நல்லா உள்ளே தள்ளிட்டு லைன் மேலேயே வச்சு 2 நாட்டு திரும்ப இங்கே போயிட்டு லாக் ஸ்டிச்னா என்னென்னு கேட்குறீங்களா? நம்ம ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்களேன். இங்கே எடுத்துட்டேன்ல, இங்கே எனக்குள்ளே குட்டியூண்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன், அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் லாக் ஸ்டிச்சு. அடுத்து வந்து அடுத்த ஜர்தோசி எடுத்துடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே தள்ளிங்கனாலும் அது பாட்டுக்கு அழகாக போகுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப இலங்க கட் பண்ணி வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம உள்ளே தள்ள தானே நம்ம செய்கிறோம். நல்லா உள்ளே தள்ளிட்டு இங்கே எனக்குள்ளே குட்டி ஸ்டிச்சு திரும்ப இதுக்கு பாதிக்கு மேலே போய் இங்கே ஒரு குட்டி லாக்கு அப்படியே எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஜர்தோசி உள்ளே போடுறேன். உள்ளே தள்ளிட்டு கொண்டு வந்து லைன் மேலேயே வச்சு குட்டியாக ஒரு லாக். இங்கே ஒரு லாக்கு, இதில் பாதிக்கு மேலே போய் இது போதும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா மேம், இந்த திருகி இருக்குல்ல, அந்த கொடி எப்படி இருக்கும், நமக்கு இது மாதிரி திருகி தானே இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருக்கும். நல்ல வளைவான இடத்துக்குலாம் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு லைன்ஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு லைன்ஸில் எனக்கு போட்டு அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதிலலாம் பார்க்கலாம், வளைவில் எப்படி போடுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதையும் உள்ளே தள்ளிட்டு உள்ளே தள்ளிட்டு இங்கேருந்து எடுத்து இப்போ இங்கேக்குள்ளே நாட் போட்டு முடிச்சிடுறேன். நீங்கள் எப்பவும் போல் 5 லைன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க. உங்களுக்கு தெரியுதா மேம், இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எடுத்து வரும்போது இந்த லைன் மேலேயே வைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா திருகி இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் மேம். ஏன்னா சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகிட்டீங்க. நிறையா பேருக்கு சில்க் த்ரெட் இல்லாமல் வரலன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டே அவங்க எல்லாருக்குமே சில்க் த்ரெட்டில் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் நார்மலாக தான் மேம் இருக்கும். ஜர்தோசி வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒர்க்கோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும் மேம். எப்பவும் போல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேம். நல்லா இருந்துச்சு, கிளாஸஸ் ஓகே, புரிஞ்சிச்சு, இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேம். யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ.